வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். தி கோல்டன் லீஃப் லேடி மிஸ்ட்ரி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மிஸ்ட்ரி டாபிக்ஸ் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பொதுவாக மிஸ்ட்ரி அப்படின்னாலே யாருக்கும் தெரியாத இல்லை யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாத விஷயத்தை நம்ம மிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான உலகத்தில் கூட மனிதர்கள் நாம தான் இந்த பூமியில ரொம்ப சுப்பீரியரான உயிரினம் நாம் நினைச்சிட்டு அறிவியல் ரீதியாக நம்ம பல விஷயங்களை முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் ரொம்ப ஸ்கெப்டிக்கா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸ்கெப்டிக்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன்னா, எங்கெல்லாம் அறிவியல் கூறுகள் இல்லாத ஆனால் கண்ணுக்கு எதிரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்பவே முடியாத ஆனா வேற வழி இல்லாம நம்பும்படியான விஷயங்கள் நடக்குதோ அதை ஸ்கெப்டிசம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் இந்த கோல்டன் லீஃப் லேடி மிஸ்ட்ரியும் 1988 அமெரிக்காவுடைய புளோரிடால கேட்டி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்களுடைய மிட் 30s இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல்ல இருந்து கோல்டன் லீவ்ஸ் மாதிரி கோல்டு ஃபாயில்ஸ் உருவானுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னையா கதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், அதாவது அறிவியல் ரீதியா இதுல ஏதாவது உண்மை இருக்குமாங்கிறத நம்ம கடைசியா பேசலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுவோம். 1988 புளோரிடால வாழ்ந்த கேட்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய உடல்ல வியர்வை, இப்போ நமக்கு நம்ம பாடி ஃபுல்லா ஸ்கின் இருக்கு. ஸ்கின் செல்ஸ் ஒவ்வொரு நிமிஷமும் 30,000 ஸ்கின் செல்ஸ் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்குங்கிறது சொல்றாங்க. 21 வயசுக்கு மேல நம்ம எல்லாருமே ஏஜிங் ப்ராசஸ்க்குள்ள தான் இருக்கோம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இது ஃபேக்ட். நம்மளுடைய நக வளர்ச்சி, நம்மளுடைய ஹேர் growth, இது எல்லாமே ஸ்கின்ஸுடைய டெட் செல்ஸ் தான். இது நம்ம சயின்டிஃபிக்கலா இன்டர்மெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வருது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி உலகத்துல பல நபர்களுக்கு அப்நார்மல் ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட அறிவியலே இருக்கு. ஆனா இந்த பெண்மணிக்கு தங்கம், அதாவது கோல்டு கலர் ஆர் கோல்டு பிளேட்டட் ஷீட்ஸ் மாதிரி அவங்க உடல்ல இருந்து அங்கங்க வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அவங்களாலே இதை நம்ப முடியல. அவங்க தொடர்ச்சியா இதை ஃபேஸ் பண்றாங்க. ரொம்ப எம்பராசிங்கா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, வெளியே ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நடக்குது. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்படிப்பா நம்புறதுன்னு கேட்டா, அவங்க கூட இருந்த நபர்கள், அவங்களுக்கு தொடர்பில்லாத சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த கோல்டன் லீஃப் மிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த லேடி அப்படிங்கிற இந்த இவங்களை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, த கோல்டு லீஃப் லேடி அண்ட் அதர் பேராசைக்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு பை டாக்டர் ஸ்டீஃபன் இ பிராட் அப்படிங்கிறவர். இவர் ஒரு பேராசைக்காலஜிஸ்ட், மருத்துவர் தான், சைக்காலஜிஸ்ட். இந்த மாதிரி பேரனாமலான அமானுஷ்ய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர். இவரும் அந்த பெண் வசிக்கக்கூடிய, அந்த கேட்டிங்கிறவங்க வசிக்கக்கூடிய இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் பல நாட்கள் பல மணி நேரங்கள் இவங்க கூடவே இருந்து இவங்க உடல்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் தென்படும் போது போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க. பல போட்டோகிராஃப்ஸ் இணையத்துல இன்னைக்கும் இருக்கு. ஆனா இதுல நிறைய கேள்விகள் இருக்குன்னு சொல்லப்படுது. எதனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? சயின்டிபிக்கலா நம்ம ஹியூமன் பாடியில நிறைய ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா, நம்மளால டிடெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுல சில உலோகங்கள் நம்ம உடல்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த உலோகங்கள் எக்ஸ்கிரீட்டும் பண்ணப்படுது, வெளியேற்றப்படுது அப்படிங்கிறது தான் அறிவியல் காரணம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சராசரி ஹியூமன் பாடியிலையும் அடல்ட்ல 0.2 மில்லிகிராம் அளவுக்கு கோல்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த அளவு கோல்டு வச்சு நம்ம பணக்காரன் ஆகலாமான்னு கேட்டா, வெல்த்தியா ஆகலாமான்னு கேட்டா இல்ல. அந்த கோல்டுனுடைய அளவு நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவை விட, அதாவது சப்ஸ்டான்சியலா நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவை விட ரொம்ப 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 நுணுக்கமான அளவு டிடெக்ட் பண்றதுக்குள்ள அது வெளியேறிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்லுலார் வேஸ்டா நம்ம உடல்லையும் கோல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது உண்மை. ஆனா இந்த பெண்மணிக்கு தொடர்ச்சியா 1988 இருந்து 1990 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா ட்ரிவன் வேர்ல்டு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி விஷயம் இந்த குறிப்பிட்ட நபருக்கு நடந்திருக்குது. நிறைய ரெண்டு பார்வையில இது பார்க்கப்படுது. ஒண்ணு, இவங்க ஒரு ஃப்ராடு. இவங்க இந்த மெட்டீரியல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க இந்த இது கோல்டே கிடையாதுங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அது கோல்டு கிடையாது, ஆனா ஒரு காம்பினேஷன், அந்த நம்ம பிராஸ்ன்னு சொல்லுவோம்ல, வெங்கலம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காப்பரும் ஜிங்கும் சேர்ந்த ஒரு கலவையா இது இருக்கு. ஸோ இவங்க எங்கேயோ மொத்தமா போய் இந்த ஃபாயில்ஸை வாங்கி அவங்களோட உடல்ல, முகத்துல, டார்சோல, ஹிப்ஸ்ல, ஹேண்ட்ஸ்ல, ஷோல்டர்ஸ்ல, தைஸ்ல இங்கெல்லாம் ஒட்டி ஒரு பரபரப்புக்காக, ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் அப்ப எழுந்தது. இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த புக், இந்த கோல்டு லீஃப் லேடி மிஸ்ட்ரி அண்ட் அதர் பேராசைக்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பை டாக்டர் ஸ்டீஃபன் பிராட். இதை எழுதின அந்த ஆத்தர் இவங்க கூட கிட்டத்தட்ட 2 வருஷம் பல முறை டெஸ்ட் பண்ணியிருக்காரு, பல முறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு, பல முறை இந்த செக்ரிட் ஆகக்கூடிய அந்த ஸ்வெட், அது ஒரு வியர்வை மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சி ஒரு ஷீட் மாதிரி அப்படியே வந்துருது. இந்த மாதிரி பல பேருக்கு வியர்வை அப்படிங்கிறது ஸ்கின் மாதிரி இப்போ பாம்புக்கு பாம்பு இருக்குல்ல, பாம்பு இந்த சட்டையை உரிச்சிருதுலாம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் டயாஃபோரசிஸ் தான், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட்டிங் தான். பாம்பு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அதனுடைய உடல்ல திரவத்தை வெளியேற்றுறது மூலமா அது ஒரு செமி சாலிட் ஸ்ட்ரக்சர்ல வெளியேற்று, அது அப்படியே இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோட இன்டராக்ட் ஆகி அது ஒரு பாம்பு சட்டை அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா தான் இவங்க உடல்ல இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபனுடைய கருத்து. இவர் பல பேராசைக்கலாஜிக்கல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த குறிப்பிட்ட விமனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுது உண்மை, இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில்ஸ் ஸ்வெட் ஆகுதுங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியினர் சொல்றாங்க.
இன்னொரு பகுதியினர் இப்போ டெலிபோர்டேஷன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். டெலிபோர்டேஷனா இப்போ இந்த கீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீயை இங்கே மறைய வச்சுட்டு நான் இன்னொரு ரூம்ல தோன்ற வச்சுன்னா அது டெலிபோர்டேஷன். இப்போ வரைக்கும் அது முடியாது. இப்போ வரைக்கும் வந்து சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் குவாண்டம் டெலிபோர்டேஷன் பாசிபிள். சைனால அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பூமியில ஒரு பார்ட்டிகளை என்டாங்கிள் பண்றது மூலமா ஸ்பேஸ்ல அது வந்து திரும்ப எக்ஸைட் ஆகுது. இங்க ஒரு சபடாமிக் பார்ட்டிகளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணது மூலமா விண்வெளியில அதனுடைய இணைப்பொருள் டிஸ்டர்ப் ஆகுது. இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த டெலிபோர்டேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர்ல டெலிபோர்டேஷன் வளர்ந்தா இங்க இருந்து மறைஞ்சு கோயம்புத்தூருக்கோ தஞ்சாவூருக்கோ கன்னியாகுமரிக்கோ சென்னைக்கோ நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்ல போயிட முடியும் அப்படிங்கிறது. ஆனா சில ப்ராஃபெட்ஸ், அதாவது முகமது ப்ராஃபெட், அப்புறம் ஜீசஸ், அப்புறம் நம்ம வள்ளலார், இவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருந்திருக்காங்க. பை லொகேஷன் இதெல்லாம் வந்து மித்ஸ்ல இதிகாசங்கள்ல இருக்குது. நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பார்ட்டிகல் டெலிபோர்டேஷன்ங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கேடி அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கு நடந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது அப்போர்ட், APPORT, அப்போர்ட். இப்போ டெலிபோர்டேஷன்னா ஒரு இடத்துல மறைஞ்ச ஒரு இடத்துல தோன்றது. அப்போர்ட்ங்கிறது இப்போ இந்த சினிமாலாம் பார்ப்பீங்களா, ஆவி வடிவங்கள்ல திடீர்னு அவுட் ஆஃப் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, திடீர்னு அது ஒரு உருவம் தெரியுது. அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா சினிமாஸ்ல, அதுதான் அப்போர்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான இது ஒரு அப்போர்ட்டா இருக்கலாம். வேற ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு ஒரு பிளெஸிங், அதாவது இது வந்து நான் சப்போர்ட் பண்ணல, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா சில சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நம்ம ஊர்ல வந்து டிரான்ஸ் ஸ்டேட்ல இறந்து போனவங்களோட பேசுறது, இறந்து போறவங்களுடைய சோரோட இல்ல சோகால்டு கான்சியஸ்னஸோட கம்யூனிகேட் பண்ணி நம்ம பாடியில அவங்கள வர வச்சுட்டு பேசுறது, இந்த மாதிரி மீடியம்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைக்கிக் மீடியமா இந்த விஷயத்துக்கு அப்புறம் இவங்க செயல்பட்டாங்கிறதுக்கு எவிடன்சஸ் இருக்கு. அதுல முக்கியமா சொன்னா நம்ப மாட்டீங்க, போலீஸ் கேசஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க மேல கேசஸ் நான் சொல்லல, திருடு போன அந்த பர்க்லரி கேசஸ்லாம் இருக்குல்ல, திருட்டு நகை, திருட்டு போன பொருட்கள் எங்க இருக்குங்கிறத உதவுறதுக்கு, அதை வந்து ஒரு ஞான திருஷ்டின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் தமிழ்ல. அதுல பார்த்து, இந்த ஞான திருஷ்டியில பார்த்து அது எங்க இருக்குன்னு சொல்றது. நம்ம ஊர்லயே இதெல்லாம் இருக்குது நிறைய. நம்ம பார்த்துருக்கோம், இந்த 3வது கண் மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அதுலலாம் இது மாதிரிலாம் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் என்ன சயின்டிஃபிக் கிளைம்னு தெரியல, எப்படி அதெல்லாம் நம்புறதுன்னு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க இது உங்களுக்கு தான் நம்புவீங்கன்னு. ஸோ அப்படி ஒரு விஷயமா இது 3 விஷயங்கள். ஒன்று, அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு வகையான வியர்வை. ஆனால் அந்த வியர்வையில ஏன் மெட்டாலிக் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, மெட்டலர்ஜி எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. 2வது அவங்க ஒரு ஃப்ராடு, சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படிங்கிறது. 3வது இப்போ நான் சொன்னது, இது ஒரு அப்போர்ட், இது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸிங். ரொம்ப பிப்ளிக்கலா, ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியா பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த லேடி மேல பண்ணும்போது அவங்க நிறைய இடத்துல இந்த கிராஸ், கிறிஸ்டியானிட்டி இருக்கக்கூடிய இந்த கிராஸ் ஸ்டிக்மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் கூட அவங்க வெளிப்படுத்துற மாதிரி நிறைய அந்த மாதிரி அவங்க உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த இதுல வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகளை நான் பார்த்தப்போ இதை பேச வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா இதுல எந்த கிரெடிபிலிட்டி இல்லையே, எப்படி நம்புறது அப்படின்னு. ஆனா தொடர்ந்து 2 வருஷம் இது அவங்களுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளைம்ஸ்லாம் என்ன ஆச்சு, ஏன் அவங்க அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகல, அதுக்கப்புறம் ஏன் தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணலாங்கிறதுலாம் இன்டர்நெட்ல சோர்சஸ் இல்லை. ஆனா அந்த 2 வருஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுங்கிறது, அது நடந்துட்டு இருக்கும் போதே கூட பார்த்ததும் இருக்கு. அது ஏனோ தெரியல, போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு, வீடியோஸ் நான் எவ்வளவு தெரியும், வீடியோஸ் டாக்குமெண்டா அது கிடைக்கல. அது மாதிரி இந்த எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்தர் ஸ்டீஃபன் ப்ரோகேட், இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த கோல்டன் லீவ்ஸ் வந்து செக்ரீட் ஆனிச்சு, நாங்க அதை பார்த்தோம். ஆனா அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்குள்ள அது நின்று போயிடுது. திரும்ப பலமுறை முயற்சித்தும் அவங்களா கூப்பிட்டு சில இடங்கள்ல காமிச்சாங்களே தவிர அது உடல்ல இருந்து வெளியே அந்த பிளேட்ஸா ஷீட்ஸா வெளியே வரும்போது எங்களால் அதை காட்சிப்படுத்த முடியலங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது சயின்டிஃபிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உடல் கழிவுகள் சில பேருக்கு சில மரபணு மாற்றங்கள்னால, ஜெனட்டிக் கோளாறுகள்னால இந்த மாதிரி ஒரு தின் பிளேட்ஸா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹேர் இருக்கக்கூடிய ரீஜன்ல ஒரு இடம் மட்டும் ஒரு லென்த்தியா ஒரு மாதிரி ரிஜிடான ஒரு ஹேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமன். ஏன்னா இப்போ நம்ம பயாலஜி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஸ்கின், ஹேர், நெயில் இது 3மே டெட் செல்ஸை வெளிப்படும். அதனால தான் நீங்கள் நகத்தை வெட்டினா திரும்ப வளரும், ஹேர் ஃபால் ஆனிச்சுன்னா திரும்ப, இல்லை மொட்டை அடிக்கிறோம் இல்லை ஹேர் கட் பண்ணுறோம்னா திரும்ப க்ரோ ஆகுது. அதே மாதிரி ஸ்கின்னும் ஒரு சிராய்ப்பு ஆபரேஷன் நடக்குதுன்னா திரும்ப க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இது செல்ஸ்னுடைய ரீஜெனரேஷன். இப்படி ஒரு ரீஜெனரேஷன் ப்ராசஸில் ஏதோ ஒரு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர்னாலே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கலாம். அவங்க பொய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான். இப்போ அந்த 2 வருஷம் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க பாருங்களா, அவங்களுக்கு என்ன லாபம்? ஸோ இதில் நாம பார்க்கும்போது இல்லை இருக்கலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஆனால் எப்படி அதில் மெட்டல் வந்தது, ஏன் அப்போ அவங்களுடைய அந்த கோல்டு கிடையாது, அது மட்டும் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயம் புரியாத புதிராக இருக்குங்கிறதா. இது வந்து டாக்டர் ஸ்டீஃபன் வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்ங்கிற ஒரு எபிசோடுக்காக இதை வந்து அவங்க காட்சிப்படுத்துறாங்க, இதை வந்து அவங்க டாக்குமெண்டேட் பண்றாங்க. பல அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்ல இது ஒன்று. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலிகளை சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். நன்றி.